விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காருங்க. இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக செவ்வாய் அங்கே தான் இருக்கார். அதாவது கார்த்திகை 22 வரைக்கும் செவ்வாய் அங்கே இருக்கார். கார்த்திகை 22க்கு மேலே தான் செவ்வாய் வந்து, அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி தான் செவ்வாய் அங்கே பயிற்சி ஆகிறாரு. அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு அனுகூலம் தான். இருந்தாலும் செவ்வாய் 2ல் போகிறது நல்லது தான், உங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகம் சேர்க்கை பெற்று உங்கள் ராசியில் அமர்ந்திருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு 4 இருந்தால் அந்நிய வீட்டில் குடியிருக்க சொல்லும், சொந்த வீட்டில் இருக்க முடியாது. சொந்த வீடு கட்டியிருந்தால் கூட அது ஒரு நேரங்காலம் சரியில்லை, வீட்டை மாற்றுங்க அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியத்தில் சனி வேறு வக்கரம் பெற்று வேறு இருக்கார். செவ்வாய் 4 வக்கரம் பெற்றிருக்காரு. அப்போ பூர்வ புண்ணியத்தின் குலதெய்வத்தோட வழிபாட்டை செய்ய சொல்லுது. அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நல்லது அப்படிங்கிறேன். ஏன்னா 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரம் பெற்று வேறு இருக்கார். அப்புறம் வக்கர கிரகத்தினால பெண் கிரகங்கள், அதாவது துர்க்கையம்மன், காளியம்மன், இந்த மாதிரி அம்மனை வழிபாடுங்க அப்படிங்க. அதாவது ஆக்ரோஷமான அம்மனை வழிபடுங்க. சாந்தமான அம்மனோட ஆக்ரோஷமான அம்மனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்குள்ள பிரச்சனை, அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை, இட பிரச்சனை, வீடு பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் கூட தீர்வாகக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அம்மன் வழிபாடு, அது காளியம்மன், துர்க்கையம்மன், இந்த மாதிரி பத்திரகாளி அம்மன், இந்த மாதிரி துஷ்ட தேவதைகளை வழிபடுவது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல பலனை கொடுக்கும்.